இந்த ஸ்திரீ ஆனவர்கள் எப்பொழுதுமே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் இருக்கு. என்ன தெரியுமா? அது எதை செய்யாதேன்னு சொல்றீங்களோ, எதை தொடாதேன்னு சொல்றீங்களோ, அதை பற்றி தான் அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பாங்க. ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா அதை கேரே பண்ண மாட்டாங்க. சரி போனால் போது, இதெல்லாம் இன்னொன்று இருக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஸ்திரீயானவன் இந்த பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது சொல்லுங்க, நீங்கள் டாடி மம்மி வெளியில் போகிறீங்க, டேய் டேபிள் மேலே எல்லாம் இருக்குது, எல்லாம் விளையாடுங்க, ஆனால் கப்போர்டு மாத்திரம் தரக்கூடாது, சரியா? ஓகே மம்மி, ஓகே டாடி. நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்? கப்போர்டை தான் திறப்பான். உள்ள என்ன இருக்குது? இது ஒரு இயற்கையான குணாதிசயம். அந்த ஏவாளுக்கு டெய்லி அந்த மரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே போவா. இது ஏன் ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொன்னார், இது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், மனசில் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆதாம் ரொம்ப பிஸியாக தோட்டத்தில் வேலை பார்க்குற சமயத்தில் நழுவிட்டான். குவாய்ட்டாக நழுவிட்டான். அவன் பாவம் கீழே உட்காந்து கொஞ்சம் இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சு கொஞ்சம் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா மெயின்டெனன்ஸ் தான் அவனுக்கு கொடுத்த வேலை. ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கார்டன். அவன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் நைஸாக நழுவிட்டான். நழுவி வந்து அப்படி இப்படியே ஒரு பார்வை பார்க்குறான். அங்கே பிசாசு வந்துட்டான். என்றைக்கு நீ பாவத்தை நோக்கி போகிறாயோ அங்கே யார் இருப்பா? பிசாசு தான் இருப்பான். கடவுள் இருக்கவே மாட்டார். ஆதாமும் ஏவானும் ஒன்றா இருந்த வரைக்கும் பிசாசு அவரிடத்துல வரவே இல்லை.